ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற மாதிரி 3 சர்க்கிளை போட்டுக்கோங்க. அதில் முக்கியமானது என்னென்னா சென்டரில் போடுற சர்க்கிள் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹரிசாண்டலாக ஒரு லைனோ வெர்டிக்கலாக ஒரு லைனோ அப்புறம் அந்த லைன்ஸை நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இதேமாரி லைன்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம நோஸோடைய ரஃப் டயக்ராம் வரைய போகிறோம். வெர்டிக்கல் லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டில் வந்து சைடில் அந்த நோஸோடைய ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டு சென்டரில் ஒரு ஷேடிங்கான லைன்ஸை வந்து நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லாத கைட்லைன்ஸ் ரேஸ் பண்ணிக்கலாம். தென் நமக்கு அவுட்லைன் கிளியராக கிடைச்சதுக்கப்புறமா நம்ம ஃபேபர் கேசலோடைய 2B பென்சில் எடுத்து பேசிக் ஷேடிங்ஸ் எல்லாம் நான் பண்ணிக்கிறேன். இந்த டிராயிங் ஃபுல்லாமே நம்ம ஃபேபர் கேசல் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம ஃபேபர் கேசலோடைய IB பென்சில் யூஸ் பண்ணி டார்க்கஸ்ட் ஷேடோஸ்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து பிளெண்டிங் ஸ்டெம்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சிக்கலாம். அப்புறம் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய நோஸை ரியலிஸ்டிக்காக மாற்றுறதுக்கு ஃபேபர் கேசலோடைய 4B பென்சில் யூஸ் பண்ணி நான் ஷேடோ ஏரியாஸ்க்குலாம் நான் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம வந்து பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷார்ப்பான பிளெண்டிங் வந்து நமக்கு இங்கே தேவைப்படும். அண்ட் ஃபைனலாக ஒரு எலக்ட்ரிக் எரேசர் யூஸ் பண்ணி ஹைலைட்ஸ் எல்லாம் நான் வந்து கொடுத்துக்கிறேன். நமக்கு இப்போ ரியலிஸ்டிக்கான நோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஒன்று போடுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.